தற்பொழுது நாங்க தாயக்கட்டு சம்பந்தமாக வரக்கூடிய வினாக்களை எவ்வாறு அணுக முடியும் என்ற ஒரு நுட்ப முறையை நாங்க பார்ப்போம். ஸோ இந்த தாயக்கட்டை கணக்குகள் மிகவும் இலகுவாக நாங்க தீர்த்து கொள்ள முடியும். இந்த தாயக்கட்டை என்ற வினாக்கள் எவ்வாறு வரும்னு சொன்னா, இலக்கங்களாக தரப்பட்டிருக்கும் தாயக்கட்டையினுடைய முகங்கள்ல இலக்கங்கள் தரப்பட்டிருக்கும், அல்லது இலக்கங்களுக்கு பதிலாக குறியீடுகள் தரப்பட்டிருக்கும், அல்லது ஆங்கில எழுத்துக்கள் ஏபிசிடி தரப்பட்டிருக்கும். ஸோ எது எப்படி தந்திருந்தாலும் நாங்கள் இலகுவாக இந்த மாதிரியான கணக்குகளை செய்து கொள்ள முடியும். ஒரு தாயக்கட்டை என்பது நீங்கள் உங்களுடைய அலிரப்பரை வச்சு அல்லது உங்களோட கொம்பாசை வச்சு செங்கல் எடுத்து கூட நாங்கள் என்ன செய்யலாம், அதில் எழுதி போட்டு நாங்கள் பார்க்கலாம். சரியா? ஆனால் எங்களுடைய சோதனைக்கு இந்த மாதிரி எழுதி போட்டு பார்க்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ இந்த தாயக்கட்டை கணக்குகளை நாங்கள் இலக்குவாக விளங்கி வச்சிருக்கணும். இந்த தாயக்கட்டையில் காணப்படக்கூடிய பேசிக்கான ரூல்ஸுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல முதலாவது ரூல் என்னன்னு சொன்னா, ஒரு தாயக்கட்டையை நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தா, இந்த தாயக்கட்டையில மொத்தமாக 6 முகங்கள் இருக்கும். 1 2 3 மேலுக்கொண்டு கீழுக்கொண்டு இஞ்சால் ஒரு முகம் இருக்கும். ஆகவே மொத்தம் 6 முகங்கள் இதுல காணப்படும். அதுலயும் இந்த தாயக்கட்டை என்ற விடயத்துல ஒழுங்கான தாயக்கட்டை என்று சொல்லி கதைச்சிட்டாங்கன்னு சொன்னா, ஒழுங்கான தாயக்கட்டை என்று சொல்லிட்டாங்க என்று சொல்லி சொன்னா, அந்த தாயக்கட்டையினுடைய அமைப்பு, அந்த நம்பரிங் பேட்டர்ன் நம்பரிங் மெத்தட் எப்படி இருக்கும்னு சொன்னா, 1 இருக்கும், எதிர் திசையில 6 இருக்கும். அதாவது 1க்கு எதிர்பக்கத்துல 6 இருக்கும். அதே போல 2க்கு எதிர்பக்கத்துல 5 காணப்படும். 3க்கு எதிர்பக்கத்துல 4 காணப்படும். அது ஏன்னு சொன்னா, இந்த ஒழுங்கான தாயக்கட்டையில இவ்வாறுதான் வரும். இந்த ஒழுங்கான தாயக்கட்டையில இவங்களை எல்லாத்தையும் கூட்டக்குள்ள, எதிர்பக்கங்களை கூட்டக்குள்ள 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7 வரும், 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7 வரும், 4ஐயும் 3ஐயும் கூட்டினாலும் 7 வரும். ஆகவே இந்த மாதிரியாக ஒரு ஒழுங்கான தாயக்கட்டையில காணப்படும். ஒழுங்கான தாயக்கட்டையில இவ்வாறு 1 இருக்குது, 2 இருக்குது, இவ்விடத்துல 3 இருக்குதுன்னு சொன்னா, இதுக்கு எதிரே உள்ள எதிர்பக்கங்கள் என்ன என்று கேள்வி வராது. அவ்வாறு கேள்வி வராது. ஆனா இந்த விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வாறு இருக்குது என்று சொல்லி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒழுங்கில்லாத தாயக்கட்டை, ஸ்பெஷல் பர்பஸ் தாயக்கட்டையில் வரக்கூடிய கணக்குகள் தான் எங்களுக்கு கணக்குகளாக தரப்பட்டிருக்கும். ஸோ அந்த கணக்குகளை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுல இந்த தாயக்கட்டைகள் வரும் பொழுது எதிர்பக்கத்தை கேட்கறது ஒரு கேள்வியாக இருக்கும். இதுல எதிர்பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருமே. ஸ்பெஷல் பர்பஸ்ல வரக்கூடிய தாயங்கள்ன்ற எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அந்த எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லி வரக்கூடிய கேள்விகள்ல 2 டைப்புகள் இருக்குது. ஒன்று டைப் 1, ஒன்று டைப் 1, இன்னொன்று டைப் 2. ரைட்? இந்த டைப் 1 என்னன்னு சொன்னா, இந்த தாயக்கட்டையில ஒரே டைம்ல 4 முகங்கள் தெரியாது. ஒரே டைம்ல 3 முகங்கள் தான் தெரியும். அவ்வாறு அந்த 3 முகங்களையும் அவங்க எங்களுக்கு தருவாங்க. இப்ப 1 இவ்விடத்துல தந்துட்டு, இவ்விடத்துல 2 தந்துட்டு, இவ்விடத்துல 3 தந்துட்டு, ஸோ இந்த மாதிரியான ஒரு தரவை எங்களுக்கு தந்திருப்பாங்க. அதே போல இந்த தாயத்திலையும் நாங்க அவதானிச்சமாக இருந்தா, இதுல 2, 3, 5 என்று சொல்லி தருவாங்க. ஸோ இது ஒரு வகையான கேள்வி. ரைட்? இது ஒரு வகையான கேள்வி. என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு தாயக்கட்டையை தந்திருப்பாங்க. அதன் பிறகு இதுல காணப்படக்கூடிய எதிர்பக்கங்களை கேட்பாங்க. இப்ப 1க்கு நேரம் என்ன இருக்கும், 2க்கு நேரம் என்ன இருக்கும், 3க்கு நேரம் என்ன இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிற என்று சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த டைப் 1ல நீங்க அவதானிச்சீங்களாக இருந்தா, இதுலயும் இருக்கிற ஆக்கள் 2 பேரு கொமனாக இருக்கிறாங்க. இதுல 2 பேரு கொமனாக இருக்கிறாங்க. 2 இஞ்சையும் இருக்குது, இஞ்சையும் இருக்குது, 3 இஞ்சையும் இருக்குது, இஞ்சையும் இருக்குது. ஆகவே 2 இலக்கங்கள் முகங்கள் கொமனாக இருக்குது. அவ்வாறு கொமனாக 2 முகங்கள் இருக்குமாக இருந்தா, இது டைப் 1 கொஸ்டின். இந்த டைப் 1 கொஸ்டின்ல தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த 1, அந்த மிச்சமாக இருக்கக்கூடிய 1, இதுல தரப்பட்டிருக்கக்கூடிய மிச்சமாக இருக்கக்கூடியதுக்கு எதிர்பக்கமாக இருக்கும். அப்ப 1ம் 5ம் இதுவும் தந்துட்டாங்க, இதுவும் கொமனா இருக்குது, 3ம் கொமனா இருக்குது, 2ம் கொமனா இருக்குது. ஆகவே முதலாவது இதுல இருக்கக்கூடியதுல மிச்சம் 1, அந்த 1க்கு எதிர்பக்கத்துல இரண்டாவதுல இருக்கக்கூடிய மிச்சம் எதிர்பக்கமா இருக்கு. அந்த மிச்ச பக்கம் 1ம் 5ம் இங்க எதிர் பக்கங்களாக காணப்படும்.
இந்த மாதிரியாக டைப் 1 கொஷன்ல வந்து தாயங்கள் வந்து தரப்படும் பொழுது, அதாவது 2 முகங்கள் வந்து கொமனாக உள்ள போது. இந்த 2ம், இந்த 3ம் வந்து கொமனாக இருக்குது. அப்ப 2 முகங்கள் வந்து கொமனாக இருக்கிற மாதிரி தரப்படும் கேள்விகள்ல 1க்கும் 5க்கும், அதாவது 1ம் 5ம் எதிர்பக்கம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 2 இலக்கங்களையும் மாத்திரம் தான் நாங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஏனைய இலக்கங்கள் இப்ப இந்த 2க்கு எதிராக என்ன இருக்கும் என்று சொல்லியோ அல்லது 3க்கு எதிராக என்ன இருக்கும் என்று சொல்லியோ இந்த டைப் ஆஃப் கொஷன்ல நாங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவை டைப் 1 கொஷன்ல வந்து இந்த 1க்கு எதிராக 5 இருக்கும் என்று சொல்லி மாத்திரம்தான் நாங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஏனைய பக்கங்களுக்கு எதிர்பக்கத்துல என்ன இருக்கும் என்று சொல்லி எங்களால கண்டுபிடிக்க முடியாது. எனினும் நாங்க ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த டைப் 2 கொஷன்களை வந்து வருமாக இருந்தா, டைப் 2 கொஷன்கள் வருமாக இருந்தா எல்லா பக்கத்தினுடைய எதிர்பக்கங்களும் என்னென்ன என்ற விடயங்களை நாங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே போல இந்த டைப் 2 கொஷனை நாங்க வந்து அவதானிச்சமாக இருந்தா இதுல ஒரு முகம்தான் கொமனாக இருக்கும். இதுல ஒரு முகம்தான் கொமனாக இருக்கும். அது எப்படி என்று சொன்னா இங்க பாருங்க, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஆனா இங்க வந்து ஏதாவது ஒரு முகம் கொமனா இருக்கும். 2 இருக்கும், பட் இங்க 4 இங்க 5 என்ற மாதிரி இருக்கும். சோ இது அவதானிச்சமாக இருந்தா இதுல ஒரே ஒரு ஃபேஸ் தான் வந்து கொமனா இருக்குது. அப்ப இது வந்து டைப் 2 கொஷன். இந்த 2 என்ற ஃபேஸ் மட்டும்தான் கொமனா இதுல தரப்பட்டிருக்கிறது, ஏனையவை தரப்படவில்லை. இதுல நாங்க கண்டுபிடிக்கணும் இந்த 2க்கு எதிரே என்ன இருக்கும்னு சொல்லி. சரியா? ரைட். இப்ப பாருங்க, இந்த விடயத்தை நாங்க கண்டுபிடிக்கணுமாக இருந்தா இந்த அமைப்பை நாங்க பார்க்கும் பொழுது இதுல என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு சுழியாக நாங்க இதை கணக்கெடுத்து பார்க்கணும். எப்படின்னு சொன்னா இந்த 2க்கு இடஞ்சுழி பார்க்கணும். 2க்கு இடப்பக்கம் சுழி எடுத்தமாக இருந்தா 3 இருக்குது. அதற்கு பிறகு இங்க இருந்து இடம் சுழிய நாங்க எடுத்தமாக இருந்தா என்ன இருக்குது, 4 இருக்குது. இதுல நாங்க அவதானிக்கும் பொழுது இந்த 3ம் 4ம் எதிர்பக்கங்கள்ல இருக்கு. 3ம் 4ம் எதிர்பக்கங்களாக காணப்படும். அதன் பிறகு இந்த 3ல இருந்து ஒரு சுழியை நாங்க எடுத்தமாக இருந்தா அதுல வந்து என்ன வருது, 1 வருது. அப்ப இந்த நாங்க எடுத்ததுக்கு பிறகு இன்னொரு இடஞ்சுழி எடுத்தமாக இருந்தா அப்ப இதுல இதுல வாரால் வந்து 1, அவை அதுல வாரால் வந்து 5, அவை 1ம் 5ம் எதிர்பக்கமாக இருக்கும். அதன் பிறகு இங்க இருந்து நாங்க இதை எடுத்தமாக இருந்தா அதுல வராத இலக்கம் வந்து 2, 2ம் 6ம் வந்து எதிர்பக்கங்களாக இருக்கும். சோ இவ்வாறு தான் நாங்க எப்படின்னு சொன்னா எதிர்பக்கங்களை கண்டுபிடிக்கிறேன். ரைட். இதனுள்ள ஒரு நுட்பம் இருக்கிறது என்னன்னு சொன்னா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது 2லையும் ஒரு ஆள் தான் கொமனாக இருக்கிறாரு. இது 2லையும் ஒரு ஆள் தான் கொமனாக இருக்கிறாரு. அவ்வாறு ஒரு ஆள் கொமனா இருந்தாருண்டா இதுல தரப்படாத ஆள் தான் அந்த கொமனா இருக்கிற ஆளுக்கு எதிர்பக்கமா இருக்கு. 2 இதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்குது. அப்ப 2க்கு எதிர்பக்கத்துல யார் இருப்பான்டா இந்த தாயக்கட்டையில தரப்படாத முகம் 6 என்ற ஃபேஸ் தான் எங்களுக்கு தரல, அதுதான் எதிரறிப்பார். சரியா? அதன் பிறகு ஏனையவற்றினுடைய எதிர்பக்கங்களை கண்டுபிடிக்கிற மெதட் இது. இந்த தாயக்கட்டை வினாக்கள்ல அடுத்ததாக வரக்கூடிய வினாக்கள் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னா இந்த பரமபதம் விளையாட்டுகள்ல வர மாதிரி இந்த தாயக்கட்டையை வந்து நாங்க இவ்வாறு வைத்திருக்கிறாங்க. அவ்வாறு தாயக்கட்டையை வைக்கும் பொழுது மேலிருந்து பார்க்கும் பொழுது தெரியக்கூடிய இலக்கம் 6. இந்த 6 என்ற இலக்கம் இந்த பொட்டியில் இருக்கக்குள்ள தெரிய வருகிறது. அதன் பிறகு இந்த தாயக்கட்டையை இவ்வாறு நகர்த்தி கொண்டு வராங்க, அதை உருட்டி கொண்டு வராங்க. அவ்வாறு ஒவ்வொரு கட்டம் கட்டமாக உருட்டி கொண்டு வரும் பொழுது இந்த இடத்துல என்ன முகம் மேலே இருந்து பார்க்கும் பொழுது தெரியும் என்று சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன முகம் தெரியும் என்று சொல்லி ABCD என்று போட்டு இந்த மாதிரியான ஒரு வினா வாரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த வினாவை நாங்க எப்படி அணுகணும்னு சொல்லி சொன்னா இதுல வந்து பாருங்க, முதலாவதாக மேல இருந்து பார்க்கும் பொழுது 6 தெரியுது. இவ்வாறு 6 தெரியும் பொழுது இதனுடைய எதிர்பக்கங்கள் எவ்வாறு இருக்கும் சொல்லி நாங்க எழுதி கொள்ளணும். இந்த ஓடுற பாத்தீங்களாக இருந்தா உங்களுக்கு தெரியும் 6 இது வந்து ஒரு ஒழுங்கான தாயக்கட்டைன்னு சொல்லி அந்த வினாக்கள்ல பொதுவாக தருவாங்க. ஒழுங்கான தாயக்கட்டை இல்லைன்னு சொன்னா அதனுடைய எதிர்பக்கங்களை வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க. இப்போதைக்கு ஒழுங்கான தாயக்கட்டை வினான்னு சொல்லி நாங்க எடுத்துக்கொண்டமாக இருந்தா 6க்கு எதிர்பக்கத்துல வந்து 1 என்ற இலக்கம் இருக்கும். அதே போல 3 என்றதுக்கு எதிர்பக்கத்துல வந்து 4 இருக்கும். அதே போல 2 என்றதுக்கு எதிர்பக்கத்துல வந்து 5 இருக்கும். ஆகவேதான்
எதிர்பக்கங்களை கூட்டும் பொழுது 7 எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 6க்கு கீழே, இப்ப கீழே இருந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல 1 இருந்திருக்கும். அதே போல இஞ்சால பக்கம் இந்த 2க்கு எதிராக என்ன இருக்கும்னு சொன்னா 5 என்ற இலக்கம் இருந்திருக்கும். அதே போல இந்த 3க்கு பின்பக்கம் ஆகையும் பின்னுக்கு 4 என்ற இலக்கம் இருந்திருக்கும். ஸோ இவ்வாறு தான் இந்த தாயக்கட்டையினுடைய அமைப்பு காணப்படுகிறது. ஆகவே இந்த தாயக்கட்டையினுடைய அமைப்புல இவ்வாறு இது 6 தெரியப்படும் பொழுது இதை ஒரு தரம் நாங்க உருட்டுனா இவ்விடத்துல என்ன தெரியும்னு சொன்னா 4 என்ற இலக்கம் தெரியும். ஒரு தரம் இதை உருட்டினமாக இருந்தா மேல இருந்து பார்க்கும் பொழுது 4 என்ற இலக்கம் தெரியும். அதன் பிறகு அடுத்த இலக்கமாக இந்த 1 என்ற இலக்கம் தெரியும். இன்னொரு வாட்டி இதை உருட்டினமாக இருந்தா 1 என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கம் எங்களுக்கு தெரிய வரும். அதன் பிறகு மேலும் ஒரு தர கீழே உருட்டினமாக இருந்தா 3 என்று சொல்லக்கூடிய இலக்கம் எங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரியான வினாக்களை நீங்க ஒரு அலிரப்பரின் உதவியுடன் அதுல 1 2 3 4 என்று சொல்லி போட்டு பார்த்து முதல் முறையாக நீங்க படிக்கும் பொழுது இந்த வேலைகளை நீங்க செய்து கொள்ள முடியும். ஆகவே இதன் பிறகு 3க்கு அடுத்ததாக என்ன வரும் என்று சொன்னா ஆரம்பத்துல இருந்த முகம் திரும்பவும் தெரியும். இந்த 3ல இருந்து அடுத்ததாக நாங்க உருட்டி விடும் பொழுது ஆரம்பத்துல இருந்த அந்த இலக்கம் மீண்டும் எங்களுக்கு தெரிய வரும். ஆகவே இந்த சீரீஸ் அவதானிச்சிங்களாக இருந்தா 6 4 1 3 அதன் பிறகு 6 தெரியும். அப்ப 1 2 3 4வது தரம் நாங்க பிரட்டும் பொழுது 4வது தரம் அதனை உருட்டும் பொழுது மீண்டும் அதே இலக்கம் கிடைக்கும். இது முதலாவது விஷயம், நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். 4வது தரம் உருட்டுனா முதலாவது தான் திருப்பி வரும். முதல்ல என்ன ஃபேஸ் இருந்துச்சோ அதான் திருப்பி வரும். அடுத்த விடயம் என்ன சொன்னா 2வது தரம் உருட்டும் பொழுது அதனுடைய எதிர்ப்பக்கம் வரும். இப்ப ஒரு தரம் உருட்டும் பொழுது பின்னுக்கு உள்ளது வந்துச்சு 4, அதன் பிறகு உருட்டும் பொழுது 6க்கு எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடிய 1 வரும். அப்ப இதுல 1 விட்டு எதிர்ப்பக்கம் வரும். சரியா? ஆகவே இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இந்த கட்டத்தை நாங்க நிரப்பணுமாக இருந்தா இது மிகவும் இலகுவானது. இது இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல இது திருப்பியும் ரிப்பீட் ஆகும். இந்த 4 திருப்பியும் ரிப்பீட் ஆகும். ஆகவே இந்த கட்டம் இப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்குமாக இருந்தா இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கும். ஆகவே இதுல எங்களுக்கு 4 கிடைக்கும். ஆகவே இதுல ஏ என்று போட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஏ 4 என்ற முகம் கிடைக்கும். இதுல சில வேளைகள்ல உங்களுக்கு நம்பரை தரமாட்டாங்க. இந்த 1 2 3 சொல்லி தரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு குறியீடுகள் தந்திருப்பாங்க. அவ்வாறு குறியீடுகள் தரப்பட்ட பொழுதிலும் அந்த குறியீடுகளுக்கு ஏற்றாற் போல 1 2 3 4 சொல்லி நம்பர் பண்ணி போட்டு இந்த கணக்கை செஞ்சீங்களாக இருந்தா இதை மிகவும் இலகுவாக தீர்த்து கொள்ள முடியும். ரைட். அதே போல இந்த கட்டத்துல நாங்க என்ன அவதானிக்கலாம்னு சொல்லி சொன்னா 1க்கு இந்த கட்டம் எங்களுக்கு கேட்டிருந்தா இது மிகவும் இலகு. ஏன்னு சொன்னா 1க்கு எதிர்ப்பக்கமாகிய 6 தான் இதுல மீண்டும் வரும். 1க்கு எதிர்ப்பக்கம் இந்த மாதிரி பக்கவாட்டுல நாங்க உருட்டும் பொழுதும் அதே மாதிரி தான் வரும். அதே போல இந்த 1 எப்ப ரிப்பீட் ஆகும்னு சொன்னா இவ்விடத்துல ஒரு கட்டம் இருந்திருந்தா அதாவது 1 2 3 4வது தரம் உருட்டும் பொழுது அந்த 1 ரிப்பீட் ஆகிருக்கும். அப்ப இவ்விடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்டிருந்தாலும் எங்களுக்கு இலகுவாக நாங்க விடை எடுத்திருக்க முடியும். ஆனா இவ்விடத்துல என்ன வரும்னு சொல்லி இப்ப கேட்டிருக்கிறதுனால நாங்க அதற்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்வோம். இதுல பாருங்க 4 தெரிஞ்ச இடத்துல அடுத்தது 1 தெரிஞ்சிருக்குது. ஸோ 1 மேல் நோக்கி தெரியும் பொழுது அதனுடைய இடப்பாட்டுல என்ன இருக்கும்னு சொன்னா இந்த 5 தான் இருக்கும். இவ்வாறு திருப்பும் பொழுது இந்த 2ம் 5ம் என்ன செய்யாது, மாறாது. ஆகவே இந்த இடத்துல 5 இருந்திருக்கும், இந்த இடத்துல 2 இருந்திருக்கும். இவ்வாறு தான் இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். என்னன்னு சொன்னா இதை திருப்ப திருப்ப அதே மாதிரி தான் இருக்கும். 5 வேணும்னு சொன்னா திரும்பி திரும்பி இருக்கும், இவ்வாறாக திரும்பி இருக்கும். ஆனா அவடத்துல 5 தான் இருக்குமே. ரைட். அதன் பிறகு இந்த பேட்டர்னை நாங்க பிடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியும் இதுக்கு பிறகு என்னென்ன வரும்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இந்த அரைக்கக்கூடிய 1 2 3 4வது தரம் அந்த நம்பர் ரிப்பீட் ஆகும். ஆகவே இந்த இடத்துல 5 வரும். அதன் பிறகு இந்த இடத்துல 1 வந்திருக்கும். இந்த பாக்ஸ் இல்லாம இன்னொரு பாக்ஸ் இருந்திருந்தா 2 வந்திருக்கும். 6 5 சொல்லி இவ்வாறே போய்கொண்டிருக்கும். சரியா? இவ்வாறு தான் இந்த மாதிரியான வினாக்கள் வரும் பொழுது நாங்க இலகுவாக தீர்த்து கொள்ள முடியும். அதே போல இதை எவ்வாறு உருட்டி மேல போறாங்க கீழே வராங்க என்று சொன்னாலும் இதே மாதிரியாகத்தான் நாங்க இந்த வினாக்களை இலகுவாக தீர்த்து கொள்வது.
இந்த தாயக்கட்டையில உங்களுக்கு இன்னொரு விஷயம் விளங்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்களாக இருந்தா அயல் பக்கமாக வரக்கூடியது 3, 2, 6. இந்த 3, 2 மற்றும் 6 என்ற இலக்கங்கள் ஒருபோதும் எதிர்ப்பக்கமாக வராது. அதாவது அயல் பக்கத்துல வரக்கூடிய எந்த ஒரு இலக்கமும் எதிர்பக்கத்துல வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. எதிர்பக்கத்துல இருக்கிறது அயல் பக்கத்துக்கு வர வாய்ப்பு இல்லை. அதாவது 3க்கு எதிராக 4 இருக்குது. அப்ப அந்த 3ம் 4ம் பக்கத்து பக்கத்துல வர வாய்ப்பே கிடையாது. ஆகவே இந்த மாதிரியாகவும் சில கேள்விகள் வந்து எடுப்பாங்க. சோ இந்த தாயக்கட்டை இவ்வாறு காணப்படும் பொழுது அதிலிருந்து எந்த உரு பெற்றுக்கொள்ள முடியும், எந்த உரு பெற்றுக்கொள்ள முடியாது என்ற மாதிரியான வினாக்கள் வரும். சோ எதிர்பக்கத்தில் இருக்கிறத வந்து அயல் பக்கத்துக்கு வச்சிருந்தா அது தவறான விடை. சோ இவ்வாறாக நாங்க அந்த வினாக்களையும் செய்து கொள்ள முடியும்.